வணக்கம் நண்பர்கள். இன்னைக்கு 13th மே ஹிந்தி ஒரு 12 செகண்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். இன்டெலிகேட் பேலன்ஸ். அந்த இன்டெலிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், இல்லை முறையற்ற விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான். ஸோ அதாவது முறையற்ற அந்த பேலன்ஸே இல்லாமல் இருக்கிறது, ஒரு நடுநிலை இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுதான். ஸோ இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் சுப்ரீம் கோர்ட் அண்ட் காஷ்மீர். அதாவது சுப்ரீம் கோர்ட்டு வந்து காஷ்மீருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டிஷன் வந்து மனு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஒரு கேஸு போய்கிட்டு இருக்குது. அதாவது ஸோ இங்கே 370 ஆர்டிகிள் வந்து அபாலிஷ் பண்ணாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முழு ஊரடங்கு உத்தரவு தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் சர்வீசஸ், கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து இப்போ வெறும் நெட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 2Gயில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. 4G சர்வீஸ் வேணும் அப்படின்னு வந்து கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிகிள் தான் இது அப்படிங்கிறாங்க. The Supreme Court has failed to discharge the judicial duty it was called upon to perform. ஸோ called upon அப்படின்னா ஒரு முறையாக அழைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல. தான். அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து தன்னோட நீதித்துறைக்கான அந்த பொறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பண்ணுறதுக்கு அழைச்சப்ப அதை வந்து தன்னோட பொறுப்பை உணர்ந்து செயல்பட தவறிவிட்டது அப்படிங்கிறாங்க. Its decision to send the question of restoring 4G connectivity in Jammu and Kashmir for a review to the very authorities who imposed a restriction in the first place is a clear abdication of responsibility. ஸோ abdication அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா மறுக்கிறது இல்லை கைவிடுறது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான். அதாவது இந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4G வந்து கனெக்ஷன் வேணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதை வந்து நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ட்டு வந்து அங்கே நடக்கிற சுச்சுவேஷனை வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த நிர்வாகத்துக்கிட்ட அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த அதிகாரிகள் இந்த தடையை விதிச்சாங்களோ அவங்கக்கிட்டேயே திருப்பி வந்து நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறது கவர்மெண்ட் வந்து தன்னோட பொறுப்பை கைவிட்டுருச்சு அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது அப்படிங்கிறாங்க. The mandate that the court enjoys under Article 32 of the Constitution to enforce fundamental rights cannot be transferred to the executive. ஸோ mandate அப்படின்னா ஒரு உத்தரவு இல்லை அரசாணை அப்படின்னு சொல்லலாம். அதுதான். அதாவது நம்மளோட அரசியலமைப்பில் ஆர்டிகல் 32ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த அடிப்படை உரிமைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த அதிகாரிகள் கையிலேயே வந்து முடிவெடுக்கிறது கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஆர்டிகல் 32ல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. It is quite stark that the 3-member bench has resorted to this measure despite coming to the conclusion that the grievance of the petitioner merits consideration. Stark அப்படின்னா ரொம்ப கடுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுதான். ரிசார்ட்டட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உதவிக்காக நம்ம இன்னொருத்தரை எதிர்பார்க்குறது இல்லை நாடுறது அப்படின்னு சொல்லலாம். அதுதான். கிரீவன்ஸ் அப்படின்லாம் தெரியும், ஒரு குறை இல்லை புகார் அப்படின்னு சொல்லலாம். அதுதான். கன்சிடரேஷன் அப்படின்னா கருத்தில் கொள்வது அப்படின்னு சொல்லலாம். அதுதான். அதாவது இப்படி வந்து கவர்மெண்ட் பண்ணது, அதாவது 3-member பெஞ்ச் வந்து இந்த மாதிரி வந்து அந்த அதிகாரிகளுக்கே அந்த அதிகாரிகள் அதாவது எந்த தடையை வந்து விதிச்சாங்களோ யார் விதிச்சாங்களோ அவங்ககிட்டயே உதவியை நாடுறது ஒரு கடுமையான விஷயமா இருக்குது. அதாவது அவங்க வந்து அந்த புகார் கொடுத்தாங்கல்ல, அந்த பெட்டிஷனர் வந்து புகார் கொடுத்தாங்கல்ல, அவங்களோட விஷயத்தையே வந்து கவர்மெண்ட் வந்து கருத்தில் கொள்ளலை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அப்படிங்கிறாங்க. The judgment is in consonance with the judicial trend that seeks balance between rights and national security. Consonance அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இசைந்து இருக்கிறது இல்லை ஒத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுதான். அதாவது இப்படி வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்கல்ல, இது வந்து எது இந்த மாதிரி ஒரு இதை வந்து சொல்லியிருக்கிறது எதை வந்து தெளிவாக தெரியப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து நம்மளோட அடிப்படை உரிமைகளையும் நம்மளோட அந்த தேசத்தோட பாதுகாப்பையும் வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அப்படிங்கிறாங்க. In the JNK context, this approach inevitably results in unquestioning deference to any claim that the executive makes without scrutinizing the nature and quality of the claim. ஸோ inevitably அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லணும்ல. அதுதான். டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பணிவு இல்லை ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, மரியாதை கொடுக்கறது அப்படின்னு சொல்லணும்ல. அதுதான். ஸ்க்ரூட்டினைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி செய்வது அப்படின்னு சொல்லலாம். அதுதான். அதாவது இப்போ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த ஒரு அப்ரோச், அதாவது யார் தடை விதிச்சாங்களோ அவங்கக்கிட்டேயே திருப்பி வந்து மறு ஆய்வு செய்யறதுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா இருக்குது. அதாவது தவிர்க்க முடியாத விஷயமா இருந்தாலும் இது வந்து அவங்களுக்கு கிட்ட எவ்வளோ ஒரு மரியாதையோடு, அதாவது அந்த அதிகாரிகள் மேலே எவ்வளோ மரியாதையோடு இருக்காங்க, அவங்களே வந்து திருப்பி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அந்த மறுபரிசீலனை பண்ணுறதுக்கு வந்து ஒரு எந்த ஒரு அடிப்படை தன்மையுமே இல்லாமல் அவங்கக்கிட்டேயே கொடுக்கறது வந்து
எவ்வளோ கவர்மெண்ட் வந்து அவங்க மேலே மரியாதை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அப்படிங்கிறாங்க. The court has not even pursued the attempt it made in Anuradha Basin to lay down a set of rules by which authorities seeking to impose restrictions on fundamental rights must adhere to the doctrine of proportionality. adhere to அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பின்பற்றுறது அப்படின்னு சொல்லலாம் தான். டாக்ட்ரின் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து தங்களோட அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணி மக்களோட அடிப்படை உரிமைகளை வந்து பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து இந்த டாக்ட்ரின் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி அப்படிங்கிறது. எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டாக்ட்ரின் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி அப்படிங்கிறது. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த கேஸை வந்து போட்டாங்களா அனுராதா பேசின் அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்டு. ஸோ அவங்களோட இதையே வந்து அவங்க வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. அதாவது இந்த அத்தாரிட்டிஸ் இருக்காங்கல்ல, அதாவது இந்த மறு ஆய்வு செய்கிறாங்கல்ல, அவங்க வந்து என்னென்ன ரூல்ஸ் விதிகளை ஃபாலோ பண்ணும், அதே மாதிரி வந்து அதாவது இந்த எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ப்ரொபோஷனாலிட்டி எதுவும் இல்லாமல் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் பின்பற்றணும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கணும். ஆனால் வந்து அந்த ஒரு விஷயத்தையே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டேயோ இல்லை வந்து கோர்ட்டோ வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான ரூல்ஸும் வந்து பின்பற்றதுக்கு கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. In that case, decided in January, the court refrained from taking any view on the legality of the government's imposition of a blanket communication lockdown in J&K in the wake of the abrogation of the special status enjoyed till then by the erstwhile state. So, refrained அப்படின்னா பின்வாங்கிறது இல்லை விலகி போகிறது அப்படின்னு சொல்லலாம் தான். அப்ராகேஷன் அப்படின்னா ரத்து செய்கிறது அப்படின்னு சொல்லலாம் தான். அதாவது இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜனவரியிலே வந்து இது பண்ணாங்க. ஸோ வந்து கோர்ட் வந்து அப்பயே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் அங்கே வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டாங்கல்ல, இந்த மாதிரி தடைகள் விதிச்சாங்கல்ல, அதுலேருந்து பின்வாங்கிருச்சு. சுப்ரீம் கோர்ட் தலையிடாமல் பின்வாங்கிருச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது அங்கே வந்து ஏற்கனவே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. ஸோ 370 மூலியமாக அந்த 370 ஆர்டிகிளை அபாலிஷ் பண்ணிவிட்டு ரத்து செஞ்சுட்டு இந்த தடை வந்து விதிச்சாங்கல்ல. ஸோ இப்படி தடை விதிச்சப்பயே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நாங்கள் இதில் தலையிட மாட்டோம் அப்படின்னு வந்து பின்வாங்கிருச்சு, தங்களோட பொறுப்பை உணர்ந்து செயல்படலை அப்படிங்கிறாங்க. However, it held that repeated resort to section 144 of the CRPC to impose wide restrictions without territorial and temporal limits was unacceptable. ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி வந்து அங்கே வந்து தொடர்ந்து அந்த 144 கிரிமினல் ப்ரொசீஜர், சிஆர்பிசினா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படிங்கும்போது தான். ஸோ 144 படி இந்த மாதிரி வந்து லாக்டவுன் தடைகள் வந்து ஊரடங்கு உத்தரவு வந்து பிறப்பிக்கலாம். ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி அங்கே ஊரடங்கு உத்தரவு பிறப்பிப்பது அப்படிங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. It directed the authorities to review each one of them from time to time. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து அடிக்கடி வந்து இந்த மறுபரிசீலனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், மறு ஆய்வு செஞ்சு அங்கே வந்து லாக்டவுனை லிஃப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மறுபரிசீலனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. In the present case, it has asked two secretaries in the Union Government and the J&K Chief Secretary to consider the case made out by the petitioners for restoring 4G services. ஸோ இந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அங்கே யூனியன் கவர்மெண்ட்டோட 2 செக்ரட்டரிக்கிட்டையும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சீஃப் செக்ரட்டரிக்கிட்டையும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து கருத்தில் கொள்ளணும். அதாவது அங்கே வந்து இப்போ 2G ஸ்பீடில் தான் நெட் இருக்குது, 4G சர்வீஸை வந்து திருப்பி வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும், திருப்பி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கேஸு. அதை வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. The court acknowledges that it might be better and convenient to have better internet facilities during a global pandemic and a national lockdown. Acknowledges அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்கிறது இல்லை ஒத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்லலாம் தான். ஸோ கோர்ட் வந்து ஒத்துக்கொள்ளிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ஊரடங்கு உத்தரவு சமயத்தில், ஒரு நாடே வந்து ஊரடங்கு உத்தரவு இருக்கிற சமயத்தில், ஒரு உலக அளவில் வந்து இந்த தொற்றுநோய் பரவிட்டு இருக்க சமயத்தில் 4G சர்வீஸ் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இட் ஆல்சோ நோட்ஸ் தட் த என்டையர் யூனியன் டெரிட்டரி ஹாஸ் பின் புட் அண்டர் கர்ப்ஸ் தட் அலோவ் ஒன்லி 2G ஸ்பீட். ஸோ அந்த டோட்டல் ஜம்மு அண்ட் காஷ்மீரே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தடைக்குள்ளே தான் இருக்குது. அதாவது வெறும் 2G ஸ்பீட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தடையில் இருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடையில் தான் என்டையர் ஜம்மு அண்ட் காஷ்மீரே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. However, it takes into account 2 claims by the government. One, that there ought to be limits on data speed to prevent terrorists misusing it to disturb peace and tranquility. And 2, that there has been a spike in incidents of terrorism, 108 incidents in fact between August 5, 2019 and April 25, 2020 in the area. Tranquility அப்படின்னா ஒரு அமைதியான நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான்
ஸோ கவர்மெண்ட் வந்து 2 விஷயத்தை வந்து முன் வைக்கிறாங்க. அதாவது 4G சர்வீஸ் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு 2 விஷயத்த வந்து கவர்மெண்ட் வந்து முன் வைக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அந்த ஹை ஸ்பீட் டேட்டா வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து தீவிரவாதிகள் வந்து தவறான முறையில் பயன்படுத்தி அந்த மாநிலத்தோட அமைதியான நிலைமை வந்து குலைச்சிருவாங்க. அதனால தான் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தடை விதித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து இது வரைக்கும் அந்த 370 ஆர்டிகிள் வந்து ரத்து பண்ணாங்கல்ல ஆகஸ்ட் 5லேருந்து இப்போ ஏப்ரல் 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 108 அட்டாக் வந்து டெரரிஸ்ட் வந்து நம்ம தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை காரணமாக வச்சு The court also considered recent incidents including the encounter at Hindwara. ஸோ கோர்ட்டும் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு தாக்குதல் நடத்தினாங்களே தீவிரவாதிகள் ஹந்துவாராவில் அதையும் வந்து கருத்தில் எடுத்துக்கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. A question that it failed to ask was how this incident could be linked to internet speed when all of them took place while severe restrictions were in place. ஸோ ஒரு கேள்வி வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்க மறந்துடுச்சு. அதாவது இப்போ வந்து முழு தடையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தடை இருக்கும் போதே வந்து இப்போ ஹந்துவாராவில் வந்து தாக்குதல் நடத்தினாங்கல்ல, எப்படி நடத்தினாங்க? அந்த தடை இருந்துச்சு அப்படின்னா அங்கே தாக்குதல் நடத்திருக்க கூடாது இல்லை. ஸோ இப்போ தடை இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 107 தடவை வந்து அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியை வந்து சுப்ரீம் கோர்ட் கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்க தவறிவிட்டது அப்படிங்கிறாங்க. Without a judicial standard to scrutinize claims made in the name of national security, is it right to use them to dislodge fundamental rights? ஸோ dislodge அப்படின்னா பார்த்தீங்கன்னா அகற்றுறது அப்படின்னு சொல்லணும்ல தான். அதாவது ஒரு நீதித்துறை தலையிட்டு இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ஆராய்ச்சியும் பண்ணாமல் ஆய்வும் பண்ணாமல் இந்த மாதிரி நாட்டோட பாதுகாப்பை வந்து காரணமாக காட்டி மக்களோட அந்த அடிப்படை உரிமையை வந்து அகற்றுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறாங்க. Further, the institutional discrimination against JNK that this approach causes is not taken into account at all. ஸோ discrimination அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு பாகுபாடு இல்லை வேறுபாடு அப்படின்னு சொல்லணும்ல தான். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த கணக்கில், ஏன்னா இப்போ இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 4G சர்வீஸ் தான் இருக்குது. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் ஒரு பாகுபாடு காமிச்சு அவங்களுக்கு மட்டும் இந்த 4G சர்வீஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இந்த மாதிரி ஒரு அப்ரோச் ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்கிட்ட மட்டும் வந்து காமிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழுத்து அப்படிங்கிறாங்க. The delicate balancing the court attempts is in fact no balance at all. ஸோ இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிலையான தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான தன்மையே இல்லை. அதாவது ஃபுல்லாக சுப்ரீம் கோர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, மக்களுக்கு சப்போர்ட்டே பண்ணலை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகளோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை டிஃபரிங் அகைன் டு த எக்ஸிக்யூட்டிவ் ஆன் காஷ்மீர் த எஸ்ஐ இஸ் அப்டிகேட்டிங் ஜுடிஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ திருப்பி வந்து இந்த கேஸை அந்த யார் தடை விதித்தாங்களோ அவங்கக்கிட்டே வந்து மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுக்கறது. இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தன்னோட நீதித்துறையோட அந்த பொறுப்பை கைவிடுறதுக்கு சமானம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்களின் செகண்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோட இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.